ஆண்டவரும் அதி சீக்கிரம் வரப்போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. The book of Genesis chapter 40 verse 14. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 40:14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனத்துல அந்த பின்பகுதியை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். எல்லாரும் ஒரு முறை வாயை திறந்து சொல்லுவோமா? இந்த இடத்திலிருந்து. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில மிக அருமையான ஒரு பரிசுத்தவான். யோசேப்பு குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்ட ஒரு மனிதன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், வேற பெரிய காரணம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் தேவ சமூகத்தில் ஆண்டவர் அவரை அதிகமாய் நேசித்து சொப்பனங்கள் மூலமாய் நடக்கிற சம்பவங்களை ஆண்டவர் யோசேப்போடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, யோசேப்பு ஆதியாக 49:22 சொல்லுது, ஒரு கனிதரும் செடி. யோசேப்பு ஒரு கனிதரும் செடி, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதர், சகோதரரால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதர். இன்னும் ஒரு படி கூடுதலாக சொன்னால், மீதியானியர்களிடத்தில் விலைக்கு விற்கப்பட்ட ஒரு மனிதர் தான் யோசேப்பு. ஆதியாகமம் 37-36 படிக்கலாம். மீதியானியரிடத்திலே தன் சகோதரர்கள் யோசேப்பை என்ன பண்ணிட்டாங்க? வித்து போட்டாங்க. ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இவ்வளவு அருமையான ஒரு தேவ மனிதன் என்ன ஏக்கத்தோட ஒரு வார்த்தை சொல்றார் தெரியுமா? யாரை பார்த்து சொல்றார் தெரியுமா? அங்கே எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்த ஒரு மனிதனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை நீ போய் பார்வோனிடத்தில் சொல்லி, இந்த இடத்திலிருந்து அல்லது இந்த வீட்டிலிருந்து அல்லது இந்த சிறையிருப்பிலிருந்து, அப்படிதான் ஆங்கில வேதம், ஒன்றில் பிரிசன் இருக்கு, ஒன்றில் ஹவுஸ்ன்னு இருக்கு, எல்லாமே பொருந்தும். ஏன்னா அது பிரிசன், சிறையிருப்பாக இருந்தாலும் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி. நல்ல கவனிங்க, என்ன நடக்குது? இந்த அதிகாரத்தினுடைய 40ஆம் அதிகாரத்தினுடைய முதல் காரியத்தில் முதல் வசனம் படிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயமாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். நல்ல கவனிங்க, ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிற பானபாத்திரக்காரன், சுயம்பாகி, இந்த ரெண்டு பேரும் ராஜாவுக்கு கோபம் மூட்டினதுனால அவர்கள் ரெண்டு பேரையும் என்ன பண்ணிட்டான்? யோசேப்பு இருந்த அதே இடத்துல கொண்டு போய் அவர்கள் ரெண்டு பேரையும் சிறைக்குள்ள போட்டு அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பு வசத்தில் என்ன பண்ணிட்டான்? இந்த ராஜா ஒப்பு கொடுத்தான். இப்போ நல்ல கவனிக்கணும், யோசேப்பு ஒவ்வொரு நாளும் அவர்களிடத்தில் போகிறது வழக்கம். பானபாத்திரக்காரனை பார்ப்பார், சுயம்பாகிய பார்ப்பார். ஒரு நாள் அவர்களுடைய முகத்தில் சந்தோஷம் இல்லை, கலங்கி போயிருக்கிறாங்க. அப்படி கலங்கி போயிருக்கும்போது யோசேப்பு கேட்குறாரு, இன்னைக்கு உங்கள் முகங்கள் எல்லாம் துக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் நீங்கள் துக்க முகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாங்க,
அதற்கு அவர்கள் 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு சொப்பனம் என்ன செய்தோம், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது யோசேப்பு என்ன பார்க்கறது வழக்கம், சொப்பனம் பார்க்கறது வழக்கம். கர்த்தர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் முன்குறிச்சார். சில காரியங்கள் நமக்கு புரியாதது மாதிரி இருக்கும். காலங்கள் வர வர, நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவர் ரொம்ப அழகாக நம்மை நடத்துகிற விதம், ரொம்ப அழகாக நம்மை கொண்டு போகிற விதம் நமக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ அவங்க சொப்பனக்காரனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு 2 பேரும் கலங்கி போய் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, பயங்கரமான ஒரு சொப்பனம் பார்த்தோம், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள் ஒருவனும் இல்லைன்னு யார்கிட்ட போய் சொல்கிறாங்க, யோசேப்புக்கிட்டே போய் சொல்கிறாங்க. அப்போ யோசேப்பு ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு எப்போ அலைகிறேன்னு சொல்லலை, ரொம்ப அழகாக ஒருத்தரை காமிக்கிறாரு. யாரை காமிக்கிறாருன்னா தன்னை காமிக்கலை, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறது தேவனுக்குரியதல்லவா. இன்னைக்கு திருச்சபை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ரகசியம், நாம் கர்த்தரால் எவ்வளவு பயன்படுத்தப்பட்டாலும், ஆண்டவர் நம்மை எந்த அளவில் பயன்படுத்தினாலும் நம்மை மறைத்து கிறிஸ்துவை வெளியில் காமிக்கணும். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானனை விட ஒரு பெரிய ஊழியர் கிடையாது. அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் சொல்கிறாரு, அவர் பெருகணும், நான் சிறுகணும். பிரைஸ் தி லார்ட். ஊழியத்தில் ஒரு மேன்மை என்னன்னா, அவர் பெருகணும், நான் சிறுகணும். உண்மையாகவே நமக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்படணும், நமக்குள்ள இருந்து தெய்வம் வெளியில் தெரியணும். நேற்றைய தினத்தில் உண்மையாகவே உபவாச ஜெபம் முடித்து என்னுடைய அறைக்கு போயும் கூட அந்த பிரசன்னம் குறையவே இல்லை. என் அறைக்கு போய் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்கார்ந்து கூட அந்த தேவ பிரசன்னம் என்னை விட்டு கடந்து போகவே இல்லை. அந்தளவுக்கு நேற்றுக்கு நாங்கள் அனுபவித்தோம். முதல் நாள் ஊழியர் மீட்டிங்லையும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை பார்த்தோம். நேற்றைய தினத்திலும் கர்த்தர் அளவிட முடியாத ஒரு தேவ பிரசன்னம், அளவிட முடியாத ஒரு மகிமை. இங்கே என்ன நடக்குது, பானபாத்திரக்காரன் தன்னுடைய சொப்பனத்தை யோசேப்பு கிட்ட சொல்றான். 9ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். நல்ல கவனிக்கணும். என் சொப்பனத்தில் நான் எதை பார்த்தேன், ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அல்லேலூயா. இன்றைக்கு தொல்லைகளுடைய திரட்சியினால சொப்பனங்கள் வருவது உண்டு. பிரைஸ் தி லார்ட். சொப்பனம் என்பது வேறு, தரிசனம் என்பது வேறு. நீங்கள் நல்லா கவனிக்கணும். தரிசனம் தத்ரூபமா நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். சொப்பனம்ங்கிறது நிஜமாகவும் இருக்கும், சில நேரங்களில் தொல்லையின் நிமித்தமாகவும் நமக்கு என்ன செய்யும், தோன்றும். ஆனால் கலங்கி போகிற அளவுக்கு ஒரு சொப்பனம் தன்னுடைய இருதயத்தை வாதிக்குமானால், பானபாத்திரக்காரன் சொல்கிறான், ஒரு அருமையான திராட்சை செடி எனக்கு முன்பாக இருந்தது,
அந்த திராட்சை செடியில் 3 கொடி இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதனுடைய பூக்கள் மலர்ந்திருந்தது. அந்த குலைகள் எல்லாம் பழுத்த பழங்களாக இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த திராட்சை பழங்களை பிழிந்து அதை என்ன செய்தேன், பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன். இப்போ நீங்களே படார்னு சொல்லிடுவீங்க, இதில் இந்த சொப்பனத்துக்கு என்ன பெரியாது, நீ திரும்ப போய் எங்கே போகிற? ஆனாலும் யோசேப்பு ரொம்ப அழகாக சொல்கிறார். சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்கிறது யார் தான்? தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இன்னும் 3 நாளைக்குள்ள உன் தலையை கர்த்தர் உயர்த்தி மறுபடியும் உன்னை கர்த்தர் அந்த நிலையில் நிறுத்த போகிறார். இந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை சொன்ன உடனே ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இதுதான் நீ பார்த்த சொப்பனத்துக்கு அர்த்தம். ஒன்று மட்டும் நீ மறந்துடாத தம்பி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னுடைய காரியங்களை எல்லாம் நீ பார்வோனுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். நான் எந்த தப்பும் பண்ணலை, என்கிட்ட அவ்வளோ நீதி இருக்குது, உண்மை இருக்குது, எந்த தவறும் பண்ணாமல் என்னை கொண்டு வந்து எங்கே போட்டிருக்கிறாரு, ஜெயிலில் போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் நீ அவர்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி யார் சொல்கிறா? யோசேப்பு சொல்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். விலைக்கு விற்கப்பட்ட மீதியானர்கள் கைக்கு போய் மீதியானரிடத்திலிருந்து எகிப்துக்கு வந்திருக்கிறேன். இப்ப என்ன இந்த காவல் கிடங்களை வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை. இப்ப அர்த்தம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சுயம்பாகி என்ன பண்ணா, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல இருக்க கண்டேன். வாசிக்கலாம். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். கவனிச்சிங்களா? இதுக்கும் நீங்க பட்டுன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு ராஜாவுக்கு கொண்டு போகிற சாப்பாடை பறவைகள் பட்சிக்கிற அளவுக்கு விடலாமா? ஏற்கனவே தப்பு பண்ணி தானே 2 பேரும் வெளியில் வந்திருக்கிறாங்க. இங்கே ரொம்ப அருமையான ஒரு காரியம் பாருங்க. யோசேப்பு சொல்றாரு, 3 கூடைகளும் 3 நாலாம் இன்னும் 3 நாட்களுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். பாருங்க, அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அர்த்தம், இதுதான் அது அர்த்தம். சரி, எல்லாம் முடிந்தது. நல்ல கவனிங்க. இப்போ 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜன்ம நாள், பிறந்த நாள். இப்போ என்ன நடக்குது? தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலையையும் சுயம்பாவியுடைய தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவில் உயர்த்தி 21ஆம் வசனத்தில் பாருங்க, பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். ஆனாலும், இப்ப கவனிங்க, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம், எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். நீங்க ஒரு மனிதனுக்கு நன்மை செய்றீங்க, உங்க வாழ்க்கையில் நன்மை செய்கிற இடத்துக்கு திரும்ப உயர்த்தப்படுறீங்க. உங்களால் அவரால் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குது. அவர் உங்கள்கிட்ட ஒன்று எதிர்பார்க்கிறாரு, நீ நல்லா இருக்கும்போது என்னை ஞாபகம் வச்சுக்க. பிரைஸ் தி லார்ட். நீ வாழ்ந்திருக்கும்போது என்ன பண்ண, என்னுடைய செய்தியை பார்வோன்ட்ட சொல்லி எனக்காக இந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை. இன்னைக்கு ஆராதனையில் ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறது, எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் இந்த ஆராதனை நடுவில் விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க,
பானபாத்திரக்காரன் நன்றி கெட்டவனா போனாலும் கூட கர்த்தர் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டார். என்ன வேலையை ஆரம்பிச்சிட்டார்? 2 வருஷம் கழிச்ச பிற்பாடு பார்வோனுக்கு என்னத்தை கொண்டு வர்றாரு? இப்போ சுயம்பாகி சொப்பனம், பானபாத்திரக்கார சொப்பனம்லாம் தாண்டி இப்போ சொப்பனம் யாருக்கு? இப்போ நல்லா கவனிங்க, வாழ்க்கையில் ஊழியத்தில் கர்த்தர் எனக்கு சொப்பனம் பார்க்கறது தான் ஒரு ஊழியமா அப்படின்னு சொல்லி கேவலமாக நினச்சிடாதீங்க. அந்த சொப்பனம் எத்தனை பேருடைய காரியங்களில் தலையிட்டு எவ்வளோ பெரிய மேன்மையை கொண்டு வருது பாருங்க. ஊழியத்தில் எதையும் சிறுமையாக நினைக்காதீங்க. மினிஸ்ட்ரியில் எதையும் கர்த்தர் கொடுத்துருக்கிற சின்ன வேலையை கூட கர்த்தர் கனப்படுத்தி உங்களை தலையை உயர்த்துவார். அங்கே என்ன நடக்குது பாருங்க. இவன் பார்க்குற ஒரு விஷன், என்ன விஷன் பார்க்குறான்? அது என்னவென்றால், நதியண்டையில் வாசிக்க விரும்புகிறேன். அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. இங்கிட்ட நல்ல கொழுத்த பசுக்கள் 7, அங்கிட்ட நல்ல மெலிஞ்சு எலும்பு தோலுமா இருக்கிற பசுக்கள் 7. தொடர்ந்து போவோம். அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். நல்ல கவனிங்க, ஒரு தேசத்தின் ராஜாவுக்கு ஏற்பட்ட சொப்பனம். அடுத்த காரியம், மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். அது எப்படி பாருங்க? நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ் காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறை மேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். இப்ப காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்துள்ள சகல மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. ஒரு நிமிஷம் நல்ல சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த ஒரு மந்திரவாதிகளாலும் ஒரு சாஸ்திரிகளாலும் இந்த சொப்பனத்துக்கு என்ன கொடுக்க முடியல? அர்த்தம் கொடுக்க முடியல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் இனி வர்ற காலங்களில் பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய ராஜாங்கத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்யறதுன்னே தீர்மானம் எடுக்க முடியாத சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பங்கு மிக பெரிதாக இருக்கும். சில நேரங்களில் சில இடங்களில் நாம் சிக்கி தவிக்கும் போது என்ன பண்ணுறது, இப்படி மாட்டிக்கிட்டோமே, நான் எந்த தீமையும் நான் செய்யலையே, நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? இப்போ பாருங்க, யோசேப்பு இருதயம் அப்படிதான் துவண்டு போது. பரிசுத்தவான், தெய்வ பயம் உள்ள ஒரு மனுஷன், பாவத்துக்கு விலகிறவர், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர், விலைக்கு விற்கப்பட்டவர், இதை தாண்டி செய்யாத தவறுக்காக படுகுழியில் கிடக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கிட்ட வந்து 2 பேர் விசாரணைக்கு வைத்த 2 பேர் அவங்களுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி காப்பாற்றி அனுப்புகிறார். நீ வாழ்ந்திருக்கும் போது நினச்சிக்கப்பான்னு. ஆனால் அவன் மறந்துட்டான். ரொம்ப வேதனையோட ஒரு காரியம் சொல்கிறான். 9ஆம் வசனம் 41:9. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. இப்பதான் உணர்வடைகிறான். ஐயோ, அந்த சிறையில் என்னை தூக்கி போடும்போது அங்கே ஒரு தேவ மனுஷன் இருந்தார், கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் சொன்னபடியே இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்து என்ன செய்கிறேன், நிற்கிறேன். இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, அவரை உடனே கூப்பிடுங்க, அவர் வந்து உங்க சொப்பனத்துக்கு பதில் கொடுக்க வல்லமை உடையவர். இந்த ஆராதனையில் கர்த்தர் என்ன பேசுறார் தெரியுமா? இதுவரைக்கும் நெருடலாக இருந்தது, தடுமாறினது, குழம்பி நின்றது, காப்பாற்ற வழி இல்லாதது, பிரச்சனையாக இருந்தது, எந்த ரூபத்திலையும் எனக்கு விடிவு வராது இருந்த எந்த இடமோ அந்த ஸ்பாட்டில் இருந்து கர்த்தர்
உங்களை தூக்கி எடுக்க வல்லமை உடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பினுடைய கடினமான நேரத்தில் சங்கீதத்தில் 105ஆம் சங்கீதத்தில் 17, 18, 19, 20 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. ஆவியானவர் என்ன பேசுறார் பாருங்க. சங்கீதம் 105, 17, 18. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். எகிப்துல வரப்போகிற பஞ்சம் பார்வோன் பார்த்தான் பாருங்க. 2 சொப்பனத்துக்கு ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தத்தை அவர் சொல்வார். என்ன சொல்வார்னா, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்னன்னா, 7 வருஷம் இந்த தேசத்தில் என்ன நடக்க போகுது? கொடிய பஞ்சம், கொடிய பஞ்சம் வரப்போகுது. பார்வோனுக்கு கர்த்தர் இதை காண்பித்திருக்கிறார். தேவன் உமக்கு மங்களகரமான ஒரு உத்தரவு தருவார். 16ஆம் வசனத்தில், அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளிச் செய்வார் என்றான். தொடர்ந்து வேகமா படிங்க. பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேறு 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசம் எங்கும் நான் கண்டதில்லை. 27வது வசனத்துக்கு நேரா போயிருங்க. அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான 7 பசுக்களும் 7 வருஷமாம் கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம் இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். தேசத்தில் வரப்போகிற மிகப்பெரிய பஞ்சத்தை கர்த்தர் பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. பார்வோனுக்கு சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? தேவ பிள்ளைகளை, வரும் காரியங்களை காண்பிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஆதியாகமம் 18:18 சொல்றாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாமல் இருப்பா? வரப்போகிற சூழ்நிலைகளை, வரப்போகிற அட்மாஸ்பியரை, வரப்போகிற காலங்களை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறவர். சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் தெரியப்படுத்துகிறவர். போகட்டும். ஆனாலும் இந்த யோசேப்புக்கு எப்படிப்பட்ட ஒரு விடுதலை வந்துச்சு, எப்படி விடுதலை கிடைச்சிச்சு, அதை தான் சங்கீதத்தில் தாவீது எழுதுறாரு. 105ஆம் சங்கீதத்தில் 17, 18, 19, 20 வாசிக்கலாம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அடுத்த வசனம், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். இதெல்லாம் ஆதியாகமத்தில் எழுதல. அல்லேலூயா. இதெல்லாம் ஆதியாகமத்தில் என்ன செய்யல, எழுதல. ஆனா தாவீது எழுதுறாரு, தீர்க்கமா எழுதுறாரு. அந்த யோசேப்பினுடைய கால்களை என்ன போட்டு ஒடுக்கினார்கள்? விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரோடையும் கர்த்தர் முகமுகமா பேசுறார். எனக்கு ஏன் இந்த உபத்திரவம்? எனக்கு ஏன் இந்த பாடுகள்? எனக்கு ஏன் இந்த நிந்தை? ஏன் நான் செய்யாத தவறுக்காக இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேன்? ஏன் காரணமில்லாத ஒரு காயம்? எதற்காக எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கத்தில் கொண்டு போறார்? நல்ல கவனிங்க. வேதத்தை கையில் ஏந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, வசனத்தை கையில் வைத்திருக்கிறவர்களே, அவருடைய வார்த்தை உங்களுக்குள் நிறைவேறும் அளவும் அந்த வசனம் நம்மை புடமிடும். ஆனால் ஜெயமோ நமக்கு கர்த்தரால் வந்துவிடும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமேன். சமீப காலமாக நம்ம சபையில் ஒரு சில காரியங்களை நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். நிறைய கத்தோலிக்கர்கள் முதல் ஆராதனைக்கு வர்றாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவங்கெல்லாம் நினச்சி பார்க்க முடியாதவங்கெல்லாம் வர்றாங்களே அப்படின்னு முதல் ஆராதனையில் பார்க்கும்போது சில பலவீனம், சில வியாதி, சில பயங்கரம் அவர்களை தாக்கினபடியினால் மரண அபாயத்திலிருந்து என்னை விடுவிக்கிறவர் யார் என்று தெரியாம, இப்ப இந்த ஆலயத்துக்கு போனால் நமக்கு மரணத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குன்னு நம்பி வர்றாங்க. அவர்கள் பெயர்களை எல்லாம் நாங்கள் குடும்ப ஜெபத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம். நம்ம சபைக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. மரணமே உன் கோர் எங்கே? பாதாளமே
உன் ஜெயம் எங்கே? அதனால் நாளைக்கு நான் வேகமாக தென்னந்தரையம்பட்டி போகிறேன், சீக்கிரம் பேப்டிசம் தொட்டி. ஏன்னா அந்த மரண அபாயத்தில் இருக்கிற சில கேத்தலிக்ஸ் சொல்கிறாங்க, காலையில் ஆராதனை முடிஞ்சு வெளியில் போகும்போது, பிரதர் ஞானஸ்தானத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஞானஸ்தானம் கொடுங்க. அது சொல்லும்போதே ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஞானஸ்தானத்தை பற்றியே பேசலை, ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு சீக்கிரம் ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. இந்த வசனம் பிடமிடும், இந்த வசனம் பரிசுத்தப்படுத்தும், இந்த வசனம் நம்மை விடுவிக்கும். அந்த 20வது வசனத்தை பாருங்க, 105:20 பாருங்க. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார். கை தட்டுங்க. ராஜா என்ன பண்ணாரு? ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த ஆராதனை உங்களை விடுதலைக்கு நேராய் நடத்துகிறது. எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒருவேளை அது மீறுதல்களா இருக்கலாம், டிரான்ஸ்கிரஷன்ஸ், கர்த்தருக்கு எதிரடையாய் நான் செய்த காரியங்கள். சங்கீதம் 39 சங்கீதம் 8 வசனம் எனக்காக வாசிங்களேன். சங்கீதம் 39:8. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து, என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும், மூடனுடைய நிந்தனைக்கு என்னை என்ன செய்யாதேயும் ஒப்புக்கொடாது. எனக்கு அருமையானவர்களே, மீறுதல்கள், மீறுதல்கள்னு சொன்னாலே நமக்கு நல்லா புரியும். ஆண்டவருடைய வசனத்தை மீறி நடப்பது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி நடப்பது, இதை செய்யாதேன்னு சொல்லும்போது அதை மீறி நடப்பது, பாரம்பரியங்களில் உலண்டு கிடப்பது. கர்த்தர் இந்த அருமையான ஆராதனை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். மூடனுடைய நிந்தனைக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடி, தெய்வமே என்னை எல்லா மீறுதல்களிலிருந்து என்னை என்ன பண்ணுங்க, விடுதலை ஆக்குங்க. இதுதான் தாவீதினுடைய ஜெபம். 51 சங்கீதத்தில் கதறி கதறி அழுகிறார். 51 சங்கீதம் வாசிக்க கேட்போமா? முதல் 3-4 வசனங்களை படிக்கலாம். தேவனே, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். பாருங்களேன், என் வாழ்க்கையில் என்ன இருக்குது? மீறுதல்கள் இருக்கிறது. இந்த மீறுதல்கள் நீங்க என்ன பண்ணும்? சுத்திகரியும். அடுத்த வசனம் பாருங்க. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என்னுடைய அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். இந்த ஆராதனையில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒருவேளை மீறுதல்கள் உங்க வாழ்க்கையை எழும்ப விடாம பண்ணுதா, அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பா. பிரைஸ் தி லார்ட். இனி மீறி நடக்காதபடி இந்த வசனத்தின்படி வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணுவா. முக்கியமான இன்னொரு காரியம் பாருங்க. சங்கீதத்தில் 68 சங்கீதம் 6வது வசனத்தை படிங்க. 68வது சங்கீதம் 6வது வசனம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள், வறண்ட பூமியில் தங்குவார்கள். ஆமென். தேவன் தனிமையானவர்களுக்கு என்ன செய்கிறாரா? வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை என்ன செய்கிறார்? இது ஒரு பெரிய பாண்டேஜ். தேவ பிள்ளைகள் சில காரியங்களை விடுதலையாக செய்ய முடியாமல் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கட்டப்பட்ட ஒரு நிலையில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், பிசாசு இவளை கட்டி வச்சிருக்கிறான். எத்தனை வருஷமாக கட்டி வச்சிருக்கிறான்? 18 வருஷமாக கட்டி வச்சிருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எப்படி பணம் வந்தது, எப்படி செலவானது, எப்படி இப்படிலாம்
நஷ்டப்படுதுங்கிற ரகசியம் தெரியாம இருக்கிறாங்க. ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமை, எதையுமே ஒரு விடுதலை இல்லை. ஜபத்தில் ஒரு விடுதலை இல்லை, குடும்பத்தில் ஒரு விடுதலை இல்லை, கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை. எதையுமே ஒரு ஃப்ரீடமாக. நல்ல கவனிங்க, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். தேவ பிள்ளைங்க நல்ல ஹாப்பியாக இருக்கணுங்கிறது கர்த்தருடைய விருப்பம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு முழு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் நல்ல ஒரு இளைப்பாறுதலோட, நல்ல ஒரு மன வலிமையோட, நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். இதுக்கு இடையில எந்த வல்லமையினாலும் உங்களை கட்ட முடியாது. சிம்சோனுடைய வாழ்க்கையில் எதனால் அந்த கட்டு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த தெளிலாளுடைய மடி அக்னி கயிறால் கட்டினா கூட அத்து போட்டுட்டு போவான். ஆனால் சொல்லக்கூடாத ரகசியத்தை என்ன பண்ணா சொல்லிட்டான். பிரச்சனை அங்கே தான். நான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அன்பாக சொல்கிறேன், திருமணமான ஆண்களுக்கு அன்பாக சொல்கிறேன், உங்கள் மனைவியை பற்றி யாரிடத்திலும் போய் ஒரு சின்ன குறை கூட, ஒரு சின்ன அவதூறு கூட பேசாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அது உங்களுக்கு மேன்மை. ஏன் பிரதர், தனியாக வாங்க நான் சொல்கிறேன், தனியாக வாங்க நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதே போல் பெண்கள், உங்கள் கணவர் எப்படி இருந்தாலும் சரி, அவரை தரக்குறைவாகவோ அவரை இழிவாகவோ யார்கிட்ட போய் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. தயவு செய்து எந்த மனுஷனிடத்துலையுமே சொல்லாதீங்க. பிரதர் ஊழியக்காரர்கிட்ட கூட சொல்லாதீங்க. கர்த்தர்ட்ட போய் சொல்லுங்க. உங்கள் அறக்கதவை சாத்தி ஆட்ட போய் சொல்லுங்க, கர்த்தர்ட்ட போய் சொல்லுங்க. ஏன் பிரதர், கட்டுகள் உடையும். கண்டிப்பாக கர்த்தர்ட்ட சொன்னீங்கன்னா கட்டுகள் உடையும். தெளிலாளுடைய மடி பாருங்க, சிம்சோன் ரகசியத்தை என்ன பண்ணா வெளிப்படுத்தினா. எவ்வளவு பரிதாபம். கட்டுனாங்க, கண்ணை நோண்டுனாங்க, மாவரைக்க விட்டாங்க. எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு பரிதாபம். இன்னைக்கு பிசாசு யாரை கட்டலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். யாரை கட்டி போட்டால் அவங்க வாழ்க்கையில் எந்திரிக்க மாட்டாங்க. இந்த சபைக்கு யார் யாரெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுக்கிறான். இதுக்கு தான் நேற்றுக்கு ஆவியானவர் முந்தி எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். சபையில் துடிப்போட போய் நீ அனுப்புகிற இடத்துக்கு ஜெபிக்கிற ஆட்களை எழுப்பினார். நேற்றுக்கு 13 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. அந்த 13 பேருக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாயிட்டேன். அந்த 13 பேர் பேர்களையும் தனியாக கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு நிறைய கவுன்சிலிங் கொடுத்து ஆலோசனை கொடுத்து அனுப்ப போகிறேன். வர்ற நாட்களில் அவங்க ஒரு மொபைல் ப்ரேயர் டீம் மாதிரி எந்த நேரத்தில் யார் கூப்பிட்டாலும், ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் அவங்களுக்கு வசதியான நேரத்தில் அந்தந்த இடத்துக்கு அவங்க அனுப்புவாங்க. இவங்க வருவாங்க, இவங்க உங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன ஜெபிக்கணுங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லியே அனுப்புவேன். அவங்க அந்த காரியங்களை செய்து முடிச்சுட்டு திருப்பி என்கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ இந்த நம்ம சபையில் இந்த மொபைல், அதாவது எப்படி போலீஸில் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் ஆர்மி எழும்பி இருக்குதோ அது மாதிரி இந்த மொபைல் ப்ரேயர் டீம் உங்கள்கிட்ட ஜெபிக்கும் போது ஒரு பெரிய டெலிவரன்ஸை நீங்கள் பார்க்கலாம். இவங்களை அனுப்பிச்சிட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் முழங்காலில் நிற்போம். இவங்களை அனுப்பிச்சிட்டு நாங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த கட்டுகளை உடைப்பார். அல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். இதுதான் ஆவிக்குரிய மிகப்பெரிய வெற்றி நமக்கு. இன்னொரு காரியம் சொல்கிறேன், நல்ல கவனிங்க. 3வது காரியம், முதல் காரியம் மீறுதலிருந்து விடுதலை, 2வது காரியம் கட்டப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை, 3வது உங்கள் ஆத்துமாவில் வரக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், நினைவுகள், போராட்டங்கள், பிசாசனுடைய கிரியைகள், இதிலிருந்து உங்கள் ஆத்துமாவை தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். சங்கீதத்தில் 69ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். நீர் என் ஆத்துமாவினிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும், என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டு விடும். கைகளை உயர்த்தி சத்தமா லிலியா சொல்வோமா? எல்லாரும் கவனிக்கிறீங்க நான் நம்புறேன்.
நீதிமொழிகளினுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிங்களேன். உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தர்தரனே வாசி. அடுத்த வசனம், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. எதுக்கு அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல? எல்லாரும் இந்த வசனத்தை படிங்க சத்தமா. எதுக்கு அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல? ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆத்துமாவுக்கு ஒரு அறிவை கர்த்தர் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஆமென். சந்தோஷமா ஒரு ஆமென். என் ஆத்துமாவினிடத்துல சீக்கிரம் வாங்க ஆண்டவரே. என் ஆத்துமா தடுமாறுகிறது, என் ஆத்துமா நிலையற்று இருக்கிறது, என் ஆத்துமா குழம்புகிறது, என் ஆத்துமா தவிக்கிறது, என் ஆத்துமா தடுமாறுகிறது. தேவையில்லாத சிந்தை, தேவையில்லாத நினைவுகள், தேவையில்லாத போராட்டங்கள் என் ஆத்துமாவில் வந்து என்னை விடுதலை பண்ணுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த அருமையான வேலையில் இப்படி கண்ணீரோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஆத்துமாவில் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போற. இந்த ஆத்துமாவுக்குள்ள தான் எண்ணங்கள், சித்தங்கள் எல்லாமே செயல்படுது. இந்த வில் இங்கே பாருங்க, எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையவே தடுமாற வச்சிரும். ஸோ அதனால தான் தாவீது கேட்குறான், என் ஆத்துமாவுக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. என் ஆத்துமாவுக்கு ஒரு அறிவு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. என் ஆத்துமா தடுமாறிடக்கூடாது, என் ஆத்துமா தவறான வழியில் போயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 4வது சங்கீதம் 102ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை பாருங்க. வேகமாக போவோம். 4வது காரியம், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்வோமா? எல்லாரும் படிப்பீங்களா? கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சவுதி அரேபியாவில் ஒரு நர்ஸ் கொலைக்கு என்ன செய்யப்பட்டாங்க? நியமிக்கப்பட்டாங்க. அவங்க பேர் எனக்கு அவங்க பாருங்க, கொலைக்கு நியமிக்கப்பட்டவங்க இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க? அவங்களுக்கு கொலைக்கு நியமிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நம்ம ஜெபித்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள், அவர்களை விடுவிக்க கூடுமானால் என்ன செய்? விடுவி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா கூட சாகிறது தேவனுக்கு விருப்பமே. கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தேவனுடைய திட்டம், அனாதி தீர்மானம், அனாதி நோக்கம். எத்தனையோ பேர் அப்படி கொலைக்கு நியமிக்கப்பட்டு விடுதலை ஆகியிருக்கிறாங்க. நம்ம சபைக்கு வரக்கூடிய ஒரு சகோதரி கூட, அவங்க கணவர் பல நாட்கள் ஜெயிலில் இருந்தார். சபை உத்தரவாதம் எடுத்து ஜெபித்தோம். புதுசாக அப்போ தான் இந்த சர்ச்சுக்கு போனால் அவங்க ஹஸ்பண்டு ஜெயிலேருந்து வந்துடுவான். அதுக்காக அந்த சகோதரி, இயேசுவை அறியாத குடும்பத்தில் உள்ள ஒரு சகோதரி, வாரம் இங்கே வர ஆரம்பித்தாங்க. கர்த்தர் அற்புதம் செய்தார். சிறை கதவு திறக்கப்பட்டது. ஆனால் என்ன ஆச்சு, இந்த விடுதலையாகி ஒரு தடவை தான் இந்த மனுஷன் இங்கே வந்தார். அதுக்கப்புறம் பழையபடி குடி, பயங்கர குடி. கர்த்தருடைய அருமையான சகோதர சகோதரிகளே, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவிக்கணும். ஸ்தோத்திரம். முதலாவது, மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை, கட்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை, ஆத்துமாவிலே ஒரு விடுதலை, கொலைக்கு நியமிக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை. இன்னொரு விடுதலையை பார்ப்போம். சங்கீதம் 136ஆம் சங்கீதம் 24வது வசனத்தை படிங்க. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை சூழ இருந்த சத்துருக்கள், சங்கீதம் 23ல் தாவீது கண்ணீரோடு ஜெபிக்கிறார்.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தி எனக்கு என்ன பண்ணுங்க ஆண்டவரே, ஆயத்தம் பண்ணி என் தலைய எண்ணெயால அபிஷேகம் பண்ணுங்க. என் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் சத்துருக்களுடைய கையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கணும். அல்லேலூயா. எந்த சத்துருவினிடத்துல என்னை ஒப்பு கொடுக்காதீங்க ஆண்டவரே. எந்த சத்துருக்கள் கையிலே நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆறாவது முக்கியமான ஒரு காரியம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. நம்ம மேலே வச்சிருக்கிற அபிஷேகமே அநேக சிறைப்பட்டு கிடக்கிற மக்களை விடுவிக்க தான் தேவன் நம்ம வச்சிருக்கிறார். ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். ஏசாயா 49:25 பாருங்க. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். இதே ஏசாயா 61:1 பாருங்க. ஏசாயா 61:1 பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்படியே போனீங்கன்னா கடைசியா என்ன வருது? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. 61:1 நம்ம வாசிக்கிறோம். 51:14 ஏசாயாவில் 51:14 பாருங்க. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா எல்லாரும்? சிறைப்பட்டு போனவன் எப்படி இருப்பான்? சத்தமா சொல்லுங்க. சிறைப்பட்டு போனவன். மதமாற்று தடை சட்டத்தினால அருமையான கன்னியாஸ்திரிகள், கேத்தலிக் நன்ஸ் 2 பேரை அநியாயமாக கொண்டு போய் சிறையிருப்பு பண்ணாங்க. பார்லிமெண்ட்ல உச்சக்கட்ட மோதல் நடந்தது. அருமையா கேரளா எம்பி ரொம்ப தீவிரமாக என்ன பண்ணார்? ஆர்குமெண்ட் பண்ணார். நம்ம எல்லாரும் ஜெபித்தோம், நம்ம சபை ஜெபித்தோம், அநேகர் தனி ஜபத்தில் ஜெபித்தோம். ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ரொம்ப நாள் உள்ள வச்சிருக்க மாட்டாரு. சிறைப்பட்டு போனவனை தீவிரமாய் விடுதலை ஆவான். இந்த வருஷம் தீவிரமா ஊழியம் பண்ற வருஷம். அல்லேலூயா. கர்த்தர் தீவிரமா செயல்படுற வருஷம். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, கர்த்தர் யாரை விடுவிக்கிறார்? எல்லா மீறுதல்கள் இருந்து விடுவிக்கிறார். ரெண்டாவது, கட்டப்பட்ட நிலைமை. ஏதோ ஒரு பலவீனத்தில் கட்டப்பட்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு வேதனையில் கட்டப்பட்டிருக்கிறீங்க, அதிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். மூணாவது, ஆத்மாவில் பிரதர் என் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இருள் இருக்கிற மாதிரியே இருக்கு, என் எண்ணங்களில் தடுமாற்றம், கர்த்தர் அதில் ஒரு விடுதலை. நாலாவது, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்கிறார். ஐந்தாவது, சத்துருக்கள் கையிலிருந்து நம்ம என்ன பண்றார்? ஆறாவது, சிறைப்பட்டு போனவர்கள். ஏழாவது, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. ஏசாயா 58:6 பாருங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும். நெருக்கப்பட்ட அருமையான காரியம். பிரதர், நான் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன், ஃபினான்ஸில் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன், குறவலைய நெருக்கிறாங்க, பயங்கரமான நெருக்கம், என் வீட்டில் பயங்கரமான நெருக்கம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட முகமுகமாக பேசுகிறார். நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறது. 100% ஒரு விடுதலையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? அனனியா, அசரியா, மிசாபேல் யாரு? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தானியேல் 3:25 படிக்கிறோம். 3 பேர் அக்கினி ஜுவாலையில் போட்டாங்க. ஆனால் பார்வோன் போய் பார்க்கும்போது 4வது நபராக ஒருத்தர் உலாவி கொண்டிருந்தார். நெருப்பு நடுவில் யார் உலாவி கொண்டிருந்தா? கர்த்தர் உலாவி கொண்டிருந்தார். அது சும்மா உலாவி கொண்டிருந்தார்னு பைபிளில் போடல. 4 பேர் அக்கினியின் நடுவில் எப்படி இருக்காங்களா? விடுதலையாய். அந்த வார்த்தைக்காக நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. விடுதலையாய்.
தம்பி அருமையாக ஜெப குறிப்பு சொல்லும்போது நிறைய விஷயம். 79வது சுதந்திர தின விழா, இண்டிபெண்டன்ஸ் டே, 79 ஆண்டுகளாகி இன்னும் தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான சபைகள் நேற்றுக்கு டிவியில் ப்ராட்காஸ்ட் பண்ணி காமிச்சேன், டெலிவிஷனில் போட்டு காமிச்சேன். எவ்வளவு சபைகள் இடிக்கப்படுது, எவ்வளவு சபைகள் தீக்கரையாக்கப்படுது. ஏன் இன்னைக்கு 2 மினிஸ்டர் கிறிஸ்தவ மிஷினரிகள், கிறிஸ்தவ எம்பிகள், எம்எல்ஏக்கள் இருந்து சட்டமன்றத்தில் இருந்து கூட கிறிஸ்தவர்களுக்கு வர வேண்டிய நன்மை கிடைக்கல, கிறிஸ்தவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய பணங்கள் கிடைக்கல. என்ன தடை? யார் தடை பண்ணுறா? உள்ளுக்குள்ள என்ன அதிகாரம் நம்மை தடை பண்ணுது? கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ஒரு காரியம், எந்த அதிகாரமும் மேலே இருந்து தான் வருது. அவர் அதிகாரம் கொடுக்கலன்னா யாருக்கும் நம்ம மேலே என்ன இல்லை. இயேசு கிறிஸ்து பிளாத்து அரண்மனையில் நின்று சொன்னார், பிளாத்து கேட்டார். இதே காரியத்தை தான் இப்போ நீங்களும் நானும் அறிக்கை பண்ண போகிறோம். பிளாத்து கேட்டார். பிளாத்து இயேசுவை விடுதலையாக்க ஆசையாக இருந்தார். ஆனால் ஜனங்க யாரை விடுதலை பண்ணணும்னு ஆசையாக இருந்தாங்க? பரபாசை விடுதலை பண்ணணும்னு ஆசையாக இருந்தாங்க. ஆனால் பிளாத்து கேட்டால், உன்னை விடுதலையாக்கவும் ஒப்பு கொடுக்கவும் எனக்கு என்ன இருக்குது? எனக்கு அதிகாரம் இருக்குன்னு பிளாத்து சொன்னான். ரொம்ப பரிதாபம். கர்த்தர் ரொம்ப அழகாக பேசினார். மேலே இருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கலன்னா என் மேலே உனக்கு என்ன இல்லை? இதே மாதிரி நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். மேலே இருந்து அதிகாரம் கொடுக்கலன்னா ஒரு பயலும் என்னை என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாலே ஒளி அது நடக்காது. என்ன அருமையான காரியம். அக்கினியின் நடுவில் யார் உலாவிட்டு இருந்தா? கர்த்தர் உலாவினார். பிரைஸ் தி லார்ட். நான் நிறைய காரியங்கள் உங்கள்கிட்ட பேசலாம், ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்கிறேன். முதல் காரியம் நான் என்ன சொன்னேன்? மீறுதல். 2வது கட்டப்பட்ட நிலைமை, 3வது ஆத்மாவில், 4வது கொலையிலிருந்து, 5வது சத்துருக்கள்கிட்ட இருந்து, 6வது சிறைப்பட்டு போன, 7வது நெருக்கத்திலிருந்து, 8வது உங்கள் பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லமை உடையவர். லூக்கா 13:12 படிக்கிறோம். சர்ச்சுக்கு வர்றாரு ஆண்டவர். 18 வருஷம் அந்த அம்மாவை இப்படி தான் இருக்குது, பலவீனப்படுத்துகிற ஆவி. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பலவீனங்களை ஒரு நொடியில் கர்த்தர் ஒட்டச்சு எறிவார். இந்த ஆராதனையில் அதை பார்ப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகளே உன் பலவீனத்திலிருந்து நீ என்ன செய்யப்பட்டாய்? விடுதலையாக்கப்பட்டாய். நமக்கு பிரமாணங்கள்ல இருந்து விடுதலை. பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது, நியாய பிரமாணம் நம்மை மேற்கொள்ள முடியாது, சாபம் நம்மை மேற்கொள்ள முடியாது. பவுல் ரோமருக்கு எழுதும் போது சொல்றாரு, நீங்கள் பாவத்துக்கு மரித்தபடியினால் நியாய பிரமாணம், அந்த பாவத்தின் பிரமாணத்திலிருந்து நீங்க என்ன ஆயிட்டீங்க? விடுதலை ஆனீங்களே. ரோமர்ல 8:1 சொல்றாரு, ஆவியின் பிரமாணம் நியாய பிரமாணத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிருச்சு? விடுதலை ஆக்கிருச்சு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஆகையினால் எப்படியெல்லாம் நமக்கு விடுதலை கொடுக்க கர்த்தர் ஆதரவாய் நிற்கிறார்னா, பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இருந்தது போல அவரும் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவராய் இருந்து மரணத்துக்கு அதிகாரியான பிசாச தமது மரணத்தினால, நம்பர் 1 எபிரேயர் 2:15 படி அவருடைய மரணத்தினால் நான் விடுதலையாகிறேன். நம்பர் 2 சகரியா 9:11 படி, சகரியா 9:11 படி உடன்படிக்கையின் ரத்தம் உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஒவ்வொரு மாதமும் முதல் திருவிருந்துல நம்ம உடன்படிக்கையின் ரத்தத்தை புசிக்கிறோம். இந்த உடன்படிக்கையின் ரத்தம் நம்மை விடுதலையாக்க வல்லமை உடையது. அவருடைய மரணம் நம்மை விடுவிக்கிறது, அவருடைய உடன்படிக்கையின் ரத்தம் நம்மை விடுவிக்கிறது. யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கிறது. யோவான் 8:36 குமாரன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் மெய்யான விடுதலை. 2 கொரிந்தியர் 3:17 படிக்கிற கர்த்தரே, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
யாவரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று 2 கரங்களை உயர்த்தி, என் தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய எல்லா மீறுதல்களிலிருந்தும், எல்லா கட்டப்பட்ட நிலையிலிருந்தும், என் ஆத்துமாவிலும் கொலைக்கு நியமிக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்தும், சத்துருக்கள் கையிலிருந்தும், சிறைப்பட்டு போன சூழ்நிலையிலிருந்தும், நெருக்கத்தின் வேலையிலிருந்தும் எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. விடுதலை வேணுங்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி, எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவர். இருப்பு சங்கிலிகளை போட்டு யோசேப்பை படுகுழிக்குள் வேதனைப்படுத்தினார்கள். ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பை அழைத்து கொண்டு வர செய்தான், விடுதலையாக்கினான். இயேசு ராஜா எந்த இடத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமோ ஆவியானவரை அனுப்பி அந்த இடத்திலிருந்து கட்டுகளை உடைத்து நுகங்களை முறித்து உங்களை விடுதலை செய்ய வல்லமை உடையவர். நல்ல கரங்களை தட்டி விடுதலை. தகப்பனே, உங்க சன்னிதானத்துல எங்களை வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கொடுத்த வார்த்தைகள் சத்துரு எடுத்துக்கொள்ளாதபடி 1000 மடங்கு பலனை கொண்டு வருவதாக இயேசுவின் பிரசன்னத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல பிதாவே,